ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எல் ஷேப் ஹவுஸில் இருக்குது லூட்டை வச்சு மட்டும் தான் விளையாட போகிறோம். அதனால் சீசனை வேறு முடிச்சுட்டாங்க. சிஎஸில் தான் ரேங்க் புஷ் பண்ணணும், ஆனால் நான் பண்ண மாட்டேன். நான் வந்து பிஆரில் எப்படியாவது நான் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மாஸ்டர் பண்ணணும்னு ஆசை. நீங்கள் சொல்லுவீங்க கம்மி கட்டுக்காலாம் விடாதடான்னு, அதான் தோணுது. ஓகே, பார்ப்போம். பீமா சர்ச்சில் இறங்குவோம். அங்கே சில எல்சி ஹவுஸ் இருக்குது, ஆனால் அந்த கேட்டரிஜிவில் தான் நிறையா இருக்கும். நம்ம இங்கே இறங்கியே போகலாம், ஏன்னா இங்கே எனிமி நிறையா இருக்குதாங்க. என்ன எல்சி வீட்டுக்கு மேலே வந்து செத்தா நல்லா இருக்கும். என்னடா 2 வீடு தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. பைசன் நல்லது. டக்குன்னு வீட்டு அடிச்சுட்டு எல்ஜேவினா மொத்த வீடும், அதனால் மொத்த வீடும் லூட் அடித்தாலே நமக்கு வந்துடும் தேவையானது. பட்டு நம்ம அங்கேயே போவோம். லாங் ரேஞ்ச் கன்று தேவை. ஐயோ, ஒருத்தர் ஓடுறியா, அவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ, வாயா அங்கிட்டு ஓட்டியா, நம்ம போயிடும். ஓடுறியா பாருங்க. அச்சமில்லை ஓடு, நிற்காம ஓடு. எல்லாம் உனக்கு பிடிக்கிறேன். முடிச்சு விட்டேன். இருங்க, நான் உன்னோட ஆஃப் பண்ணிட்டு வரேன். அட பாவிடே, இப்படி சாவியாடா என்கிட்ட வந்த. இருங்க, ஷார்ட்டை பிக்கப்பு கண்ணை மட்டும் ஆஃப் பண்ணி, இல்லை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம ஓகே இதில் இருக்க லோட்டை வேறு அடிக்க முடியாதோ. சரி வாங்க, நம்ம டக்குன்னு ஜெல்சி வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, இங்கே என்னடா இங்கே வந்து செத்த என்னவா? ஐயோ, இன்னொருத்தன் வேறு அடிக்கிறானே. எங்கே இருந்து அடிக்கிறேன்? ஐயோ, புல்லட்டே இல்லை. ஐயோ ப்ரோ, நடாது. ஐயோ ப்ரோ, எங்கே இருந்து ப்ரோ அடிக்கிறேன்? நான் ஓடுறேன். டி ப்ரோ, சின்ன கணக்கும் புல்லட் இல்லை. ஆனால் செத்தன்டா. டி கேரக்டரை தேவையில்லாமல் மாற்றிட்டேன்டா. தப்பு பண்ணிட்டேன். பீமா சத்திலே இறங்கலாம், ஏன்னா இங்கே 2 எல்சி வீடு இருக்கும், ப்ளஸ் இங்கே நிறைய பேர் இறங்கலாம், கில்லும் கிடைக்கும். நான் ஃபாஸ்ட்டாக நம்ம இங்கே இறங்கிடலாம். ஆனால் புல்லட் பற்றாக்குறை தான் நமக்கு கடுப்பேற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கு எதாவது வழி பண்ணோம். டேய் நானே யோ கடுப்புடா, கன்று எடுக்கிறது இது. அதுக்கு ஆட்டோபிக் ஆன்லேயே இருக்கணும் கண்ணுங்க. இப்போ என்னடா அது, நான் உனக்கு கொண்டிருப்பேன்டா. ஐயோ எங்கேயோ வந்துட்டேன். இங்கே கூட எல்சி வீடு இருக்கா? ஆனால் அவன் கையில் தான் பைசான் இருக்கு. அடிக்க வேற கூடாது. இருங்க, நான் பொறுமையாக
கீழே ஒரு கணாது இருக்கணுமே. அட்டக் கர்மம். யாரா நீ? ஆல்ரெடி பீக்லேயே இறங்கிட்டேன். நான் இந்த பக்கம் ஒரு எல் ஷேப் ஹவுஸ் இருக்குது. இந்த இடம் எனக்கு எப்போவுமே ஒரு லக்கான இடமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி தான் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. வா, ஸ்டார்டிங்லேயே கண்ணில் எல்லாத்தையும் ஏறுறேன். மெட்கிட்டு பேக்லாம் ஏறுறேன். போர் கிரிப்பேடு, இனிமையை தேடு, M4A1 புல்லட் இல்லையா? இருக்கு. UMP இருக்கட்டும். இப்போ நான் இன்னும் நேராக போய் தேடணும். ஓகே, வேறு க்ளோவால் போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடி வர எப்படா உங்களை வந்தோடனே எல்லாம் கிடைச்சி முடிஞ்சா இப்பட்றா. எப்படி இப்போ நீ நேரம் மேலே வரணும். இந்த வா எப்படி வந்த? வரனால இப்படிலாம் ஒன்றும் வரக்கூடாது. அட பாவி பாவி பாவி, என் மேக் தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஒழுங்கா விமாசத்தில் இறங்கியிருக்கணும். பேசாம நடுங்க நடுவில் இருக்கேன். இங்கே இறங்குவோம். லக் இருந்தா. ஐயோ இனிமே சார் அடிக்காதீங்க சார். ப்ரோ நீ ரொம்ப நல்லவன் ப்ரோ. வெளில வாடா. எல்லா கண்ணையும் அழைச்சிட்டு போயிட்ட. பட் நல்லவன்டா ப்ரோ. இப்போ நீ கெட்டவன் ஆயிடுவ ப்ரோ. அடே எப்பட்றா இப்பெல்லாம் போய் தப்பிக்கிறீங்களே. ஓகே, எல் ஷேப்பில் தான் இறங்கியிருக்கேன். மேக்ஸ் டைம். இப்போ எவனா இறங்கினா அவன் கதை ப்ரோ. எனக்குன்னே ஒரே ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஒரு கில்லு பிடிச்சிட்டு போயிட்டேன். இவனா எனக்குன்னே வராங்களா? புல்லட் இல்லை. இருந்தால் கீழே வந்து பேசு. எங்கள் ஏரியாவுக்கு வந்து பேசு. இப்போ நீ சாக போ. ஐயோ என்னடா உனக்கு டிமிக்கிலாம் கொடுக்க வேணும். கொண்டான்டா. சரி, இப்போ கூட என்னோட இது குறையாதுடா. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது. அந்த மாதிரி நான் விளையாட போகிறேன். 2 கில்லு. இப்போ செத்தா கூட அவ்வளோ கூடுறமாலாம் மைனஸ் ஆகாது. ஆனால் கன்று இருக்கணும். அவ்வளோதான், சத்துடுறா ப்ரோ. எனக்குன்னே லூட்டு கொடுக்க வந்திருக்கு ப்ரோ. அவ்வளோதான் போடு ப்ரோ. எனக்குன்னே லூட்டு கொடுக்க வந்திருக்க. யார் ப்ரோ உன்னை அனுப்பி விட்டா?
100 காயின் கூட நான் இங்கே அவன்கிட்ட நெல் எடுத்தேன், அதனால் அதை வச்சு கூட நான் வாங்கலாம். 100 காயின் வச்சுன்னு ஓகே. இந்த கிலோயும் எடுத்தா இங்கே ஒருத்தன் எனிமி இருக்கான். என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு க்ளோவால் போட்டு பைத்தியங்கிற வண்டிங்களா இங்கே கிரனேடை போட்டேன். ப்ரோ எப்பா, நான் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் சாவிங்கன்னு. 5 கிலோ அடிச்சிட்டேன்யா. P90 சூப்பர். SMG எப்பா போதும். கண்ணை மூட்டை எடுப்போம். பேன் வேணும். ஓகே, நமக்கு தேவையான லூட் எல்லாமே இருக்குது. ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் சர்வே பண்ணி போனால் நல்லாயிருக்கும். அதற்கு முன்னாடி டோக்கனை வச்சு இன்னும் செஞ்சுருப்பேன் கிங்ஸ் வார்டு. அப்போ தான் தோற்றா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆகும். நம்மள்கிட்ட டோக்கன் இல்லை, அதுக்காக நம்ம இந்த எனிமி காட்டுறத கட்டிட்டு போயிட்டோம். எனிமி இருந்தால் நம்ம காட்டோம். எனிமி மாட்டினா நல்லாயிருக்கும். இங்கே பூரா பெட்டியாக இருக்குது. எனிமி இல்லையா, எதை பார்த்தாலும் எனிமி மாதிரியே இருக்கேடா. ஓகே, நான் எனிமி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு காட்டேன். வயசு இந்த ஏட்ரா போர்ட்டல் லூட் அடிக்கிறியா. அப்போ கூட அவன் லூட் அடிக்கிற மாதிரி இல்லை லூட் அடிக்கலை. இப்போ நமக்கு வண்டி எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஆட்டோ இருக்கான ஆட்டோவை நம்ப முடியாது, அதுக்கு நம்ம நடந்தே போயிடணும். ஓகே, இதை லூட் எடுத்துருக்கேன், நம்மளால் ஒன்றுமே எடுக்க முடியாது. ஓகே கைஸ், கிளாக் டவரில் ஒரு எனிமி இருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரீயாக ஓடிருக்கேன். இப்போ நம்ம நேரம் ஓடலாம். ஐயோ தெரியாமல் எடுத்துட்டேன், அது கீழே போட முடியாது. கீழே போடுங்க. ஓகே கைஸ், M14 வேறு ARM ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது, பார்த்துக்கலாம். 46 இதை பத்திரமா யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஒருத்தன் சுற்றுலா பயணம் போயிருக்கான். புல்லட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி வேஸ்ட் பண்ணுறேன்டா. அப்போ நீ யாரும் கேட்க வேண்டாம் என்றான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எனிமி அடிக்கணும்ல. எங்கே போய் எழுதுங்க, அங்கே போன நம்ம கதை முடிஞ்சிடும். அவனுக்கு வண்டி கொடுத்து போயிருக்கேன். எந்த இதுவும் நம்பக்கூடாது. வேறு ஊக்காங்க போட்டிருப்பியா. ஒருத்தன் வேறு மேலே லான்ச் பேடை போட்டு போனியா. இங்கே தான் இருக்குது, பட் ஐ டோன்ட் லைக் டு டேக் ரிஸ்க். அதனால் நான் வண்டி அடிச்சுட்டு நான் சுற்றுலா பயணம் போக போகிறேன். பாய் பாய். அங்கே பாருங்கள், இன்னொருத்த ஆட்டோ. டேய் ஸ்கில் இல்லாமல் ஓட்டுறீங்களேடா. நான் கூட உண்மையை சொல்லப்போனால் ஸ்கில் இல்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
கைஸ் புல்லட் தீரப்போது இனிமேல் M4 யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம். பேசாமல் பொச்சி நாக்கு இருக்குல்ல, அங்கே ஏதாவது எல்சேப் வீடு இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்குமா இருக்காதா? இல்லை. ஐயோ ப்ரோ, இதுக்கு மேலே நம்மளால் M4 யூஸ் பண்ண முடியாது. புல்லட் அவ்வளோதான், தீர்ந்துருச்சு. புல்லட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவோம், பொறுமையாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எனிமிங்க ஒருத்தன் கூட இருக்குல்ல, ஒருத்தன் நம்ம கூட 1v1 வர்றாங்க. பார்த்து யூஸ் பண்ணோம். பீனடிக்கும் புல்லட் காலி, 43 தான் இருக்குது. அந்த இடத்துல போடுவோம். பக்கத்தில் ஒரு என்ன சொல்லணும், யோ புல்லட் கம்மியாக இருக்கியா? யோ என்னையா உள்ள பண்ணி தொலைகிற? ஐயோ 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 ப்ரோ, ஐயோ கடுப்பா இருக்குடா. லாஸ்ட்ல புல்லட் எல்லாம் போச்சு. மோர் டிசப்பாயின்மெண்ட். இந்த ஒரு எல்சேப் வீடை கூட விடக்கூடாது. இப்போ மட்டும் எனக்கு பின்னாடி புல்லட்டு M4 புல்லட் இருந்துச்சுன்னா அவன் கதை முடிஞ்சு. ஓகே, மோர் டிசப்பாயின்மெண்ட், பரவாயில்ல. ஓகே, எல்சேப் வீட்டில் இறங்குவோம். நடாது இப்படி மினுது, கண்ணெலாம் பூசுடா. இவன் இறங்கியிருக்கான். கீழே ஒருத்தி கன்ஃபார்ம் இறங்கியிருக்கான். நான் ஃப்ரெண்ட்ஸோட கூப்பிட்றேங்க, நான் சேலஞ்ச். ஐயோ எப்பட்றா உங்களுக்கு மனசு வருது நீ கொல்ல? ஐயோ இந்த எல்சேப் வீட்டில் வேறு ஒருத்தன் இருக்கானா? இல்லை ஐயோ லேக் ஆகுது. MP40 இல்லை கணக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, லாஸ்ட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒருத்தன் ஓடுறியான், அவனை நான் வாண்டடாக அடித்து சண்டைக்கிழுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளோதான். பிளாஸ்மா சூப்பரு. பிளாஸ்மாவுக்கு அன்லிமிட்டட் புல்லட்டு. யோ டே குளோவால் என்னடா பண்ணி தொலைறா? போட்டால் வரணும்டா. -16 டே. என் லக்குக்கு ஒரு எல்சேப் ஹவுஸில் வந்து நிறைய லூட் இருந்துச்சு, ப்ளஸ் இதெல்லாம் இருந்துச்சு. டிமிட் எடுத்துக்கலாமா? பிளாஸ்மா கிடச்சா எடுத்துக்கணும். ஒரு புல்லட் கூட விடக்கூடாது, பேரஃபில் எடுத்து வச்சுக்கலாம். கைஸ் செத்துட்டேன். எனக்கு இப்போ டச்சு ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதான் வேறு ஒன்டா பேர். நான் என்கிட்ட மாட்டினேன், கதை முடிஞ்சு.
ஆனால் அவனை தான் போய் முடிக்கணும். செத்தாலும் பரவாயில்ல, சாகாவிட்டாலும் பரவாயில்ல. ஐயோ நம்ம லூட் இப்படி கிடக்கே. மேலே அவன் வேறு மேலே ஏறிட்டான். ஓகே டி enemy guys, just full damage. கடுப்புடே guys, இதுதான் லாஸ்ட் மேட்ச். ஓகே இந்த மேட்ச் நம்ம கன்ஃபார்ம் போய் அடிக்கிறோம். சாகு கைஸ், வாசல் தான் செத்துருக்கேன். ஆனால் என்ன லூட் எடுக்க முடியும் கைஸ். அண்ட் ஷார்ட்ரன்கன் ஒன்று கூட இல்லை, G36 தான் ஷார்ட்ரன்கன் இப்போதைக்கு மாற்றிருக்கேன். மேலே வேறு ஃபைட் போய்கிட்டு இருக்கு. ரைட்டு பூரா பெட்டியாக இருக்குது. நம்மளும் பெட்டியாயிருமோ? இந்த பக்கம் ஒரு எனிமி போனியா? ஐயோ கடுப்புடாடாய். ஒரு மேட்ச் போடும் கைஸ். அவசரத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதே இல்லை. நான் டக்குன்னு போகலான்னு இருந்தேண்ணா, எனிமி மாட்டினேன். ஃபுல் டேமேஜ் அப்போன்னு பார்த்து நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணுறதுக்காகவே நான் போய் செத்துட்டேன். எவ்வளோ கேவலமான சாவுன்னு பார்த்துக்கோங்க. நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். பக்கம் கீழே இருங்க, போய் க்ளோவால் போட எடுக்க. அடே ப்ரோ, என்ன ப்ரோ இது? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய். மறக்காம லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.